அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா August 1, 2026 சனிக்கிழமை. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர். ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் யாருன்னா உமர் அப்துல்லா. 2024 இருக்காங்க. பதில் என்னென்னா உமர் அப்துல்லா. இன்னொரு சின்ன விஷயம், ஜம்மு காஷ்மீருக்கு 2 கேபிட்டல் இருக்கும், 2 தலைநகர். இந்த பனிக்காலத்தில் மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் ஸ்ரீநகரும், நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஜம்முவும் இருக்கும். இதேமாதிரி 2 தலைநகர் உள்ள இடம் அப்படின்னா ஹிமாச்சல பிரதேஷ் சொல்லலாம். 2 மேலேருந்து கீழே மேலே அனுப்பிச்சிருக்கு. மகாராணி அப்படின்னா பெண்பால், அப்போ ஆண்பால் மகாராஜா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகா 3 இருக்குது. ஸோ மகாராஜா, ராஜன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 6 இடமிருந்து வலம் என்ன? தோடி. தோடினா கர்நாடிக் மியூசிக் தானே. கர்நாடிக் மியூசிக்கில் ஹனுமத் தோடின்னு சொல்லக்கூடிய 72வது ராகம். ஓகே. காம்போஜி பழமையான ராகம். 28வது மேளகத்தா, தக்தேசின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னென்று சொல்லலாம், ராகங்கள். கர்நாடிக் மியூசிக்கில் வரக்கூடியது ராகங்கள். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? சாஃப்ட்வேர். தமிழில் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர் என்பது தமிழில். சாஃப்ட்வேர்னால் மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். மென்பொருள். அப்போ ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வன்பொருள். மேற்கு பதில் வே போட்டிங்கன்னா வன்பொருள். ஓகே. 9 மேலேருந்து கீழே. அதிர்ச்சி என்பதற்கான சென்னை பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. விஜய் நடித்த திரைப்படம்னு சொல்லிட்டாங்க. பா மெர்சல் ஐட்டம்பா அப்படின்னு சொன்னால் அதிர்ச்சியான சொல். படம் பேரும் மெர்சல். விஜய் நடித்த படம் 2017 வந்த மூவி. ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? கடும் உழைப்புக்கு பின் அவன் டேஷ் பிழியப்பட்டது போல உணர்ந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய உழைச்சா அவன் ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்த்துக்கோமே ஒரு தடவை. 10 மேலேருந்து கீழே. தப்பாக எழுதி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. 10 மேலேருந்து கீழே. குளங்கள் அல்லனா சுனைகள். குளங்கள் இல்லைன்னா சுனைகளை போல ஆரம்பிக்க மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் பொய்கை அப்படின்னு சொல்லலாம். சுனைகள் அப்படின்னு சொன்னாலே தானாக தோன்றினது தான் சுனைகள்னு சொல்லுவோம். ஸோ பொய்கை அப்படின்னு சொன்னால் இயற்கையாக தோன்றின நீர்நிலைன்னு சொல்லக்கூடியது. குளம், ஊற்று, சொனை, குட்டை எல்லாமே சொல்லக்கூடிய, ஆனால் இயற்கையாக தோன்றினது. ஸோ பொய்கைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். குளங்கள், சுனைகள் ப்ளூவரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பன்மையில் கேட்டிருக்கனால பொய்கைகள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 14 இடமிருந்து வலம் என்ன? கடும் உழைப்புக்கு பின் அவன் டேஷ் பிழியப்பட்டது போல உணர்ந்தான். எதை பிழிஞ்ச மாதிரி உணர்வாங்க அப்படின்னு கேட்டால் சக்கையாக பிழியப்பட்டது போல உணர்ந்தான். கரும்பு சக்கை எப்படி, கரும்பு புளிஞ்ச சக்கை எப்படி வெளியில் ஜூஸை மட்டும் விட்டு பிழிவாங்க, அந்த மாதிரி இப்போ உணர்ந்தான் அப்படின்னு சொல்கிறேன். 15 மேலேருந்து கீழே. கேரளா ஆன்சர். மதுரை முன்னொரு காலத்தில் டேஷ் வனம் என அழைக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே கடம்ப வனத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் சொன்னாங்க. கடம்ப காடு நிறைந்த பகுதி, கடம்ப மரங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறனால கடம்ப வனம் அப்படின்னு சொல்லி மதுரையை அழைச்சாங்க. மதுரையை கூடல் நகர்னு சொல்லுவாங்க, ஆலவாயின்னு சொல்லுவாங்க, அடக்குடல்னு சொல்லுவாங்க. நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே இருக்க நீங்கள் ஆன்சர் கேட்டாங்க இன்னைக்கு. ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து இல்லு இருக்குது, கடைசி இம்மு இருக்குது. மேடு இல்லை, மேட்டு பகுதி கிடையாதுங்க, ஆப்போசிட் கேட்காங்க. பள்ளம். ஓகேங்க. 19 மேலேருந்து கீழே. இது ஒரு இடம், பாவம் ஒரு இடம். பழி ஒரு இடம்ங்க, பாவம் ஒரு இடம். செஞ்ச தப்பு ஒருத்தன், அந்த தப்புக்கு அனுபவிக்கவே இன்னொருத்தன். 21 இடமிருந்து வலம் என்ன?
கல் கொடுக்கும் நொங்கு கொடுக்கும், அது என்ன மதம்? கல் கொடுக்கும் நொங்கு கொடுக்கும் அப்படின்னா பனை மதம். ஓகேங்க. 17 இடமிருந்து வளம் டேல் ஆன்ஸுக்கு. உணவு கட்டுப்பாடு ஜப்பானிய பார்லிமெண்ட்டே சொல்லும். உணவு கட்டுப்பாடை சொல்லணுன்னா நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டயட்டில் இருக்கேன் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜப்பானில் பார்லிமெண்ட்டை குறிக்கக்கூடிய சொல்லும் டயட்டு தான். ஓகேங்களா. 11 மேலேருந்து கீழே என்ன? பிரம்ம யுகம் படத்திற்காக தேசிய விருது பெற்ற மலையாள நடிகர் மம்முக்கா. பிரம்ம யுகம் 2024 மம்மூட்டி அவர்கள். பதில் என்ன? மம்மூட்டி. திகில் படங்க, 2024 இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. சரிங்க. 20 இடமிருந்து வளம் என்ன? கோயில் மணி ஓசை. டிங் டாங், கோயில் மணி ஓசையை நான் கேட்டேன். ஸோ டிங் டாங். ஓகே. 18 மேலேருந்து கீழே என்ன? கடன் டேஷ் கழித்தல் கணக்கு பள்ளி மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. கடன் டேஷ் கழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ல் 9 கழிக்க முடியாது. ஸோ பக்கத்தில் 18 இருக்குனுங்க. 8ல் 9 போகாது. ஸோ பக்கத்தில் உள்ள 1 கடன் வாங்கி இங்கே 18 ஆக்கி 9ன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கடன் வாங்கி கழித்தல், பக்கத்தில் இருக்க நம்பர்லேருந்து கடன் வாங்கி கழித்தல் கணக்கு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க. ஓகே. 16 இடமிருந்து வளம் என்ன? சிறுவர் கதைப்படி ஆமையிடம் தோற்ற விலங்கு. ஆமையிடம் தோற்ற விலங்கு அப்படின்னு கேட்டால் முயல். ஈசாப் கதைகளில் சொல்லக்கூடியது ஆமையும் முயலும். முயலுடைய அலட்சியத்தால் தோற்றது. ஓகே. 13 இடமிருந்து வளம் என்ன? பிரணவச்சொல். பிரணவச்சொல் அப்படின்னு சொன்னாலே அது என்ன? ஓம். சாண்டிங் பண்ணுவோம்ல, ஓம். ஓம்னா ஆ கூட்டல் ஓ கூட்டல் இம்முன்னு சொல்லலாம். ஆனா சிவனை சொல்லலாம். ஓமானா ஊனா உமையவள் சொல்லலாம். இம்னா பிரபஞ்சம் சொல்லலாம். இன்னொரு விஷயமா சொல்லலாம் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாமே இந்த வேர்டுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது. 11 இடமிருந்து வளம் என்ன? இனிமை. இனிமையாக பேச, இன்சொல்லாக பேச. கலைவான மனைவி. தினமலரில் இனிமை அப்படின்னு கேட்டாலே நீங்கள் பதில் எழுதிடலாம். மதுரம். சாட்சாத் மதுரம்னா இனிப்பு சுவைன்னு சொல்லலாம். இன்சொல் அழகாக பேசக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? ட்ரால ஆஞ்சி இல்லில் முடியுதுங்க. தொடர் உந்து. மகிழ் வந்துன்னா கார்னு சொல்லுவீங்க. தொடர் உந்து அப்படின்னா ரயில், ட்ரெயின். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? புரியாதது. ஏன்னா எது சொல்? புரியலை. ஆன்சர் புரிஞ்சிடுச்சு, புரிந்தது. அன்னோன் நோன் இங்கிலீஷில். ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? டிஸ்கஷன் என்பது டேஷ். டிஸ்கஷன் தமிழில் சொன்னால் கலந்துரையாடல், அடுத்தவங்க கூட பேசுறது. ஸோ கலந்துரையாடல் அப்படின்னா 5 மேலேருந்து கீழே என்ன? துவரம்பருப்பு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுங்கள். துவரம்பருப்பை வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லணுன்னா கடையில் துவரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. டால். 3 இடமிருந்து வளம் என்ன? தீ, ஃபயர். தமிழில் வேறு சொல்லணுன்னா நெருப்பு. ஓகே. அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? நேல ஆன்ஸுக்கு. இதில் இருக்கிறது அரிசி. எதில் அரிசி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லுக்குள்ளே தாங்க அரிசி இருக்குது. நெல்லை இடித்தா உள்ள அரிசி கிடைக்கும். ஓகேங்களா. நெல்லுக்குள்ள
ஓகே 8 மேலேருந்து கீழே என்ன, இதான் கடைசி கேள்வி. விடுபட்ட எழுதா இருந்துச்சு. டேஷ் பாதி ஆடை பாதி. ஆள் பாதி, ஆள் எப்படி இருக்காங்க பாதி, அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சொல்லக்கூடியது. ஆள் பாதி ஆடை பாதி. சரிங்களா? வேறு எதுவும் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் அறிவோமா, அமைதியாக பைபிளில் சொன்னது. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அறிவியல் ஆயுதம் மக்கள் தொகை கட்டுப்பாடு. மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது, மக்கள் தொகை கட்டுப்பாடு தான் சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா தாய்ப்பால் வாதம் மற்றும் காகித தினம். ஆகஸ்ட் 1 வந்து இன்றைக்கி காகித தினமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பேப்பர் டெய்ல்ஸ் 1940 அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தாய்ப்பாலுடைய மகத்துவத்தையும் சொல்கிறாங்க இன்றைக்கி. அது போக நோய்கள் புற்றுநோய்க்குள்ள விழிப்புணர்வு தினமாகவும் கடைபிடிக்க இன்றைய தினம். நன்றிங்க.